ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கம்பைன்டு பிளான்ட்னுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கம்பைன்டு பிளான்ட்னா என்னங்க, ஒரு ஹீட் இன்ஜினையும் ஒரு ஹீட் பம்பும் இல்லை ஒரு ஹீட் இன்ஜினையும் இல்லை ஒரு ரெஃப்ரிஜரேட்டரையும் இந்த ரெண்டு டிவைஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா கார்னாட் சைக்கிள் பேஸ் பண்ணி ரெண்டையும் கம்பைன் பண்ணி வைக்கிறோம். அப்போ இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒர்க்கை வந்து ஹீட் பம்புக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். இப்படி இருக்கும்போது மொத்தமாக எவ்வளவு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்தது, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, இது எல்லாமே நம்ம கம்பைண்டாக பார்க்குறது இந்த கம்பைன்டு பிளான்ட் மாடல் தான். So we go to the problem. A heat pump working on the Carnot cycle. ஒரு heat pump இருக்குது, அது Carnot cycle base பண்ணி work ஆயிட்டு இருக்குது. It takes in heat from a reservoir at 5 degrees Celsius and delivers the heat to a reservoir at 60 degrees Celsius. That is, heat pump வந்து 5 degrees Celsius reservoirல இருந்து ஹீட்டை எடுத்துட்டு வருது. அதை சப்ளை பண்றது வந்து எங்க அப்படின்னா 60 degrees Celsius reservoirக்கு. நமக்கு தெரியும் ஹீட் பம்ப் வந்து பெரும்பாலும் வின்டர் சீசன்ல யூஸ் பண்றது. உள்ள இருக்கக்கூடிய ஹை டெம்பரேச்சர் ரீஜன் என்ன பண்ணா ஹீட் சப்ளை பண்ணி அதை வார்ம் அப் கண்டிஷனுக்கு கொண்டு வருது இல்லையா. ஸோ நம்ம ஹவுஸ் வச்சு எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம் வின்டர் சீசன் வந்து. அதே மாதிரி தான் ஹீட் பம்ப் வந்து 5 டிகிரி செல்சியஸ் ரிசர்வாயர்ல இருந்து ஹீட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி 60 டிகிரி செல்சியஸ் ரிசர்வாயருக்கு ஹீட்டை சப்ளை பண்ணுது. Next one, the heat pump is driven by a reversible heat engine which takes in heat from a reservoir at 840 degrees Celsius and rejects the heat to a reservoir at 60 degrees Celsius. இப்போ இந்த ஹீட் பம்புக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு இன்புட்டா ஒரு ஒர்க் கொடுத்தா ஹீட் பம்ப் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். அந்த கண்டிஷனுக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு ஹீட் இன்ஜினை யூஸ் பண்றாங்க. பிகாஸ் ஹீட் இன்ஜின் இஸ் த ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைசஸ். அதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ப்ரொடியூஸ் ஆயிருக்குதோ அந்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் என்ன பண்றாங்கன்னா ஹீட் பம்புக்கு இன்புட்டா கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஹீட் இன்ஜின் வந்து எங்கிருந்து ஹீட் சப்ளை பண்ணுது, எங்கிருந்து ஹீட் ரிஜெக்ட் பண்ணுது. So it takes the heat from an 840 degrees Celsius high temperature reservoir and rejects the heat to the 60 degrees Celsius reservoir. Next one, the reversible heat engine also drives a machine that absorbs 30 to 20 kilowatts. அதாவது இந்த ஹீட் இன்ஜின் வந்து ஆல்ரெடி ஒரு ஒர்க் அவுட்புட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜின் வந்து இன்னொரு டிவைஸ் ஏதோ ஒரு டிவைஸை ரன் பண்ணுறதுக்கும் 30 கிலோவாட்ஸ் அவுட்புட் பவரை சப்ளை பண்ணுது. ஹீட் பம்புக்கும் சப்ளைஸ் ஆகுது. இன்னொரு டிவைஸ் ஏதோ ஒரு டிவைஸ் நம்ம எனி டிவைஸ் தட் இஸ் டிரைவ்ஸ் ஏ மிஷின். அது எந்த மிஷின் சொல்லலாம் நமக்கு கணக்கு கிடையாது. அந்த மிஷின் டிரைவ் பண்ணது 30 கிலோவாட்ஸ் ஹீட் என்ன பண்ணுது, யூஸ் பண்ணுது அவுட்புட்டா. If the heat pump extracts 70 kilojoule per second or kilowatts from the 5 degree Celsius reservoir, அந்த ஹீட் பம்ப் வந்து லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர் இருக்கு இல்லையா, 5 டிகிரி செல்சியஸ் ரிசர்வாயர், அங்கிருந்து 17 கிலோஜூல் per second அதாவது 17 கிலோவாட்ஸ் ஹீட்டை வந்து எடுத்துட்டு வருது சப்ளை பண்றதுக்காக. And determine the rate of heat supply from 840 degree Celsius source. 840 degree Celsius source வந்து போற ஹீட் சப்ளை எவ்வளவு, rate of heat rejection to 60 degree Celsius sink. 60 degree Celsius sink வந்து மொத்தமா எவ்வளவு ஹீட் வந்து உள்ள சப்ளை ஆகுது. So that is our question. Okay. இப்போ நம்ம சொல்யூஷன் போனோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ல வந்து நமக்கு தேவையான டயக்ராம் வரைய போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு ரெண்டு டிவைஸ் இருக்குதா பார்த்தோம். ஒன்னு வந்து ஹீட் பம்ப், இன்னொன்னு வந்து ஹீட் இன்ஜின் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க தனித்தனியா பண்ணிடுறேன். ஹீட் பம்ப் கான்செப்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஹீட் பம்புக்கு லோ டெம்பரேச்சர் கொடுத்திருந்தாங்க 5 டிகிரி செல்சியஸ் ரிசர்வாயர். நான் 278 கெல்வினா மாத்திருக்கேன் பை ஆடிங் 273 வித் தட் செல்சியஸ் வேல்யூ. ஓகேவா. அடுத்து பாருங்க ஹீட் பம்புடைய ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர் அளவு 60 டிகிரி செல்சியஸ். அதை நான் கெல்வினா மாத்திருக்கேன். இப்போ நம்ம ஹீட் பம்ப் கான்செப்ட் என்ன, ஹீட் பம்பும் ரெஃப்ரிஜரேட்டரும் லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர்ல இருந்து ஹீட் எடுத்து எங்க சப்ளை பண்ணோம், ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயருக்கு சப்ளை பண்ணோம். So for that mechanical devices we give some mechanical power input. ஓகேவா. சோ அப்ப ஹீட் பம்ப் வந்து இந்த லோ டெம்பரேச்சர்ல இருந்து ஹீட் எடுத்துட்டு ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் சப்ளை பண்ணுது. அது நம்ம ஒரு இன்புட்டா கொடுக்கிறோம். சோ இந்த ப்ராப்ளம்ல ஹீட் பம்புக்கு என்ன டெம்பரேச்சர் ரிசர்வாயர் வந்து இண்டிகேட் பண்ணிருக்கோம் in terms of Celsius as well as Kelvin. அதே மாதிரி ஹீட் இன்ஜினுக்கு இந்த ப்ராப்ளம்ல ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஹீட் இன்ஜினுடைய ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர்னா 840 டிகிரி செல்சியஸ், லோ தெர்மல் ரிசர்வாயர் அப்படினா 60 டிகிரி செல்சியஸ் ப்ராப்ளம்னு பார்த்தோம். அப்போ இந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது ஹீட் இன்ஜின் வந்து 840 ல இருந்து ஹீட் எடுத்துட்டு ஒரு வொர்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. வொர்க் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அந்த ஹீட் ரிஜெக்ட் பண்ணி இந்த டெம்பரேச்சர் ரிசர்வாயருக்கு போகும். இது வந்து இண்டிவிஜுவலா நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ப்ராப்ளம் வந்து இண்டிவிஜுவலா கேட்கல. ஒரு ஹீட் இன்ஜின் வந்து ஒரு ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஒர்க்கை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹீட் பம்புக்கும் இன்புட்டா கொடுக்க போறோம். ஓகேவா. இப்போ நான் ரெண்டையும் கம்பைன் பண்றேன் பாருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இந்த ரெண்டு சிஸ்டத்தையும் பாருங்க, ஹீட் பம்ப்லயும் வந்து தெர்மல் ரிசர்வாயர் 5 டிகிரி செல்சியஸ் இருக்கு, ஹையர் டெம்பரேச்சர் 60 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஓகேவா. ஹீட் இன்ஜின்ல பார்த்தோம் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் வந்து 840 டிகிரி செல்சியஸ் இருக்குது, லோ தெர்மல் ரிசர்வாயர் வந்து 60 டிகிரி செல்சியஸ் இருக்கு. இந்த ரெண்டு டிவைஸ்க்கும் காமனான டெம்பரேச்சர் என்னது
60 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போ நான் வந்து காமனாக ஒரு ரிசர்வாயராக எடுத்துப்பேன். பட் கான்செப்ட் மாறக்கூடாது, டைரக்ஷன் மட்டும் மாறும். மீனிங் 60 டிகிரி செல்சியஸை காமனாக எடுக்கப்படும். பாருங்க, இந்த கம்பைன் டயக்ராம்ல பார்த்தீங்க அப்படின்னா 60 டிகிரி செல்சியஸ் வந்து காமனாக ரிசர்வாயராக எடுத்துப்பேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து எதை வரையணும்னா ஹீட் இன்ஜினை வரையப்படுறேன். எப்படி வரையப்படுறேன்னு பாரு. ஹீட் இன்ஜின் கான்செப்ட் பாருங்க, 840 டிகிரி செல்சியஸ்ல இருந்து ஹீட் சப்ளை பண்றோம். அந்த சப்ளை பண்ண ஹீட் வச்சு ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது இன்ஜின் வந்து அவுட்புட்டா ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் ரிஜெக்டட் டுவர்ட்ஸ் தி லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர் 60 டிகிரி செல்சியஸ். அப்போ நான் ரெண்டு டிவைஸ்க்குமே காமனா ஒரு 60 டிகிரி செல்சியஸ் ரிசர்வாயர் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர் 840 மட்டும் நான் இண்டிகேட் பண்றேன். அங்க இருந்து நான் ஹீட் சப்ளை பண்ண போறோம். நம்ம தனியா இண்டிகேட் பண்ணோம்னா ஹீட் சப்ளைக்கு QS, ஹீட் ரிஜெக்ஷனுக்கு QR சொல்லுவோம் இல்லையா. நாங்க ஏன் வந்து கம்பைன்ல ஹீட் சப்ளை QR போடல, எதுக்கு அப்படின்னா ரெண்டு டிவைஸையும் கம்பைன் பண்ணும்போது இங்கேயும் QS போட முடியாது, இங்கேயும் QS போட முடியாது, இங்கேயும் QR போட முடியாது, இங்கேயும் QR போட முடியாது. ஸோ கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால என்ன பண்றேன் அப்படின்னா நம்பரா இண்டிகேட் பண்றேன். ஓகேவா? ஸோ அப்போ கவனிங்க, 840 டிகிரி செல்சியஸ்ல இருந்து ஹீட் இன்ஜின் வந்து Q1ங்கிற ஹீட் சப்ளை பண்றோம். அதுல இருந்து எனக்கு ஒரு ஒர்க் அவுட்புட் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? அந்த ஒர்க் அவுட்புட் எதுக்காக யூஸ் பண்றாங்க? ஹீட் பம்பர் ரன் பண்றதுக்கு இன்புட்டாகவும் கொடுக்குறாங்க. ஓகே, நவ் அது மட்டும் இல்லாம அந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ற ஒர்க்ல வந்து இன்னொரு டிவைஸ் ரன் பண்றதுக்கு 30 கிலோவாட்ஸ் ஹீட் வந்து அவுட்புட் ஒர்க் வந்து யூட்டிலைஸ் பண்ணப்படுது. So this is the work output by the heat engine and this is given as work input for the heat pump. இது எவ்வளவு ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணிச்சோ அந்த ஒர்க்ல கொஞ்சத்தை எடுத்து இன்னொரு டிவைஸ் ரன் பண்றதுக்கு 30 கிலோவாட்ஸ் யூஸ் பண்றாங்க. மிச்ச ரிமைனிங் அவுட்புட் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஹீட் பம்பை ரன் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, இந்த ஹீட் இன்ஜின் வந்து இவ்வளோ ஒர்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து வேஸ்ட்டாக போகும். அது வேஸ்ட்டாக போகிற ஹீட் என்னவா எடுத்துட்டோம்னா Q2 எடுக்கப்படும். அது எங்கே போகுது? 60 டிகிரி செல்சியஸ்க்கு போகுது. ஸோ அப்போ இந்த கான்செப்ட் வந்து மாறவே இல்லை, இது நமக்கு டேலி ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஹீட் பம்புக்கு போகிறோம். நம்ம கான்செப்ட் என்ன? இன்ஜின் எவ்வளோ ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த ஒர்க்கில் வந்து இன்புட்டாக எடுத்து ஹீட் பம்புக்கு கொடுக்க போகிறோம். நம்ம ப்ராப்ளம் பாருங்க, ஹீட் பம்ப்ல வந்து 5 டிகிரி செல்சியஸ்ல இருந்து ஹீட் எடுத்துட்டு எங்க போகுது? 60 டிகிரி செல்சியஸ்க்கு போகுது. நான் 60 ஆல்ரெடி காமன் ரிசர்வாயரா வரைஞ்சிட்டேன். இப்போ ஹீட் பம்புக்கு பாருங்களேன், 60 காமனா இருக்கு, அப்புறம் 5 மட்டும் வரைஞ்சா போதும். 5 மேல போடுறேன். என்னடா ஆறாம் மார்க் வந்து கீழே டவுன்வர்ட்ல இருந்து மேல அப்வர்டு தானே போகுது, இங்க என்ன அப்வர்ட்ல இருந்து கீழே போகுதுன்னு யோசிக்க கூடாது. ரொம்ப கான்செப்ட் சிம்பிள். ஹீட் பம்ப் எங்க இருந்தா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்? லோ தெர்மல் ரிசர்வாயர் இருந்தா ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதாவது 5 டிகிரி செல்சியஸ் இருந்தா 60 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது ஹீட் பம்ப் இல்லையா. ஸோ அதே மாதிரி 60 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா 5 டிகிரி செல்சியஸ் வரையப்படுது. ஆனா ஆரோ மார்க் பாருங்க 5 தான் போகுது 60க்கு. ஸோ கான்செப்ட் வந்து மாறல. இந்த ஹீட் பம்புக்கு நான் ஒரு ஒர்க் வந்து என்ன பண்ண போறேன்? இன்புட்டா கொடுக்க போறேன். ஸோ இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ற அவுட்புட் ஒர்க்கை இன்புட்டாக ஹீட் பம்புக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ற அவுட்புட் ஒர்க் எதுக்கும் யூஸ் ஆகுது? இன்னொரு டிவைஸ் ரன் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த டயக்ராம் என்ன பண்ண போறேன் பாருங்க, இந்த Q1 Q2 கொடுத்தோமா, இங்க போறத Q3 எடுத்துக்கோங்க, இந்த இது Q4 எடுக்க போறேன். இன்னொரு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த ஹீட் பம்ப் இருக்கு இல்லையா, இது வந்து 5 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 17 கிலோஜூல் பெர் செகண்ட் வாட்ஸ் வந்து எடுத்துட்டு வருதுன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ நான் வந்து 17 கிலோ வாட்ஸ் ஆர் கிலோஜூல் பெர் செகண்ட் வந்து Q4 எடுத்துக்க போறோம். 5 டிகிரி செல்சியஸ் ரிசர்வாயர் வந்து இவ்வளோ ஹீட் வந்து எடுத்துட்டு வருது. அப்போ இங்க எவ்வளோ சப்ளை பண்ணிருக்கோம்? நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, the rate of heat supply from 840 டிகிரி செல்சியஸ் 840 டிகிரி செல்சியஸ் ரிசர்வாயர் சோர்ஸ்ல இருந்து எவ்வளவு ஹீட் வந்து சப்ளை பண்ணிருக்காங்க. ரெண்டாவது கேள்வி, 60 டிகிரி செல்சியஸ் தெர்மல் ரிசர்வாயருக்கு how much amount of heat is transferred into the 60 degree Celsius sink. Okay, so that's our problem. Now go to the solution. First you have to take heat pump concept. Na heat pump da first பேசணும் question. So first we take the solution for heat pump. Okay, heat pump எடுத்துக்கலாம். நமக்கு தெரியும் heat pumpனா அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மெஷர் பண்ணலாம்? COP ஆல மெஷர் பண்ணலாம். So COP of heat pump equal to, what is the general basic formula? Heat pump க்கும் refrigeration க்கும் efficiency க்கும் காமனா என்ன சொல்லுவோம்? output by input சொல்லுவோம் இல்லையா. இப்போ heat pump உடைய output என்னது? heating effect. heat pump எங்க heating effect கொடுக்கும்? high temperature ரிசர்வாயருக்கு. அப்போ நம்மளுடைய heat pumpல high temperature ரிசர்வாயர் யாரு? 5 or 60 degree Celsius or 60 degree Celsius. 60 degree Celsius க்கு எவ்வளவு heating effect கொடுக்குது? 60 degree Celsius க்கு எவ்வளவு heat supply பண்ணுது? That is the desired output of the heat pump. That is Q3 supply பண்ணுது. So heating effect வந்து Q3 supply பண்ணுது divided by
பம்புக்கு என்னதான் இன்புட்டா கொடுப்போம் ஒரு work இன்புட்டா கொடுக்கிறோம் so our input is work that is taken as q3 divided by இன்னும் எப்படி எழுதிக்கலாம் பாருங்க இந்த ஹீட் பம்புக்கு work எழுதலாம் heat supply minus heat rejection போடுவோம் இல்லையா இந்த ஹீட் பம்ப் எவ்வளவு ஹீட் சப்ளை பண்ணுது q3 எவ்வளவு ஹீட் ரிஜெக்ட் பண்ணுது 5 டிகிரில இருந்து q4 ரிஜெக்ட் பண்ணுது சோ அப்போ q3 minus q4 நல்லா கவனிக்கணும் ஹீட் பம்ப் வந்து எவ்வளவு ஹீட் சப்ளை வர்க்க வந்து ஹீட் சப்ளை மைனஸ் ஹீட் ரிஜெக்ட்னா என்ன அந்த ஹீட் சப்ளைங்கிறது ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயருக்கு எவ்வளவு ஹீட் சப்ளை பண்ணுது q3 மைனஸ் q4 ங்கிறது ஹீட் ரிஜெக்ஷன் 5 டிகிரி செல்சியஸ் வந்து எவ்வளவு ஹீட் ரிஜெக்ட் பண்ணி கொண்டு வருது q4 ஓகேவா சோ இன்னொரு ஃபார்முலா பாருங்க இதே COP ஆஃப் ஹீட் பம்புக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படினா in terms of temperature எழுத போறேன் எப்படி எழுதலாம் q3 can be written as T3 so divided by T3 minus q4 can be written as T4 ஓகேவா இப்போ பாருங்க COP ஆஃப் ஹீட் பம்ப் வேணும்னா இதுக்கு டெம்பரேச்சர்ஸ் தான் வேணும் அது என்னது T3 டெம்பரேச்சர் T4 டெம்பரேச்சர் Q3 எங்க இருந்து வருது Q3 எதுக்கு ரிலேட்டடா உள்ளது இந்த 60 டிகிரி செல்சியஸ் ரிலேட்டடா உள்ளது சோ அப்போ இந்த டெம்பரேச்சர் நமக்கு என்ன அப்படினா T3 ஓகேவா Q3 ஹீட் எங்க போகுதுன்னா 60 டிகிரி செல்சியஸ்க்கு போகுது அப்ப அத என்னன்னா T3 டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம் Q4 ங்கற ஹீட் எங்க இருந்து வருது 5 டிகிரி செல்சியஸ்ல இருந்து வருது அப்ப Q4 ங்கற ஹீட் 5 டிகிரி செல்சியஸ்ல இருந்து வருது அப்படினா I take this 5 degree Celsius as T4 so you can convert this degree Celsius value into Kelvin so T3 value is 60 degree Celsius Kelvin ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க T4 value is 5 degree Celsius Kelvin ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படினா COP வந்து எவ்வளவு அப்படினு கால்குலேட் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ என்ன இருக்கு COP க்கு ஒரு ஆன்சர் இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க இந்த COP ஆன்சரை இதுல கொண்டு அப்ளை பண்ணலாம் இந்த ஆன்சர் இருக்குயா இத கொண்டு இங்க அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படினா இந்த COP ஆன்சர் COP of heat pump equal to Q3 divided by Q3 minus Q4 அதாவது என்னன்னா COP நான் வந்து டெம்பரேச்சர்ஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டேன் இப்போ அதே COP வேல்யூவை இந்த ஃபார்முலா அப்ளை பண்றோம் ஜெனரல் ஃபார்முலா in terms of heat transfer அப்ப பாருங்க Q3 by Q3 minus Q4 இதுக்கு என்ன கிடைக்கும் அப்படினா COP of heat pump previously known value-வா இருக்கு இது தெரியும் Q3 இது என்னது நம்ம எவ்வளவு ஹீட் சப்ளை பண்ண போறோம் Q4 என்னது Q4 ங்கிறது 17 கிலோவாட்ஸ் அதாவது 17 கிலோஜூல் per second வந்து 5 டிகிரி செல்சியஸ் வந்து ஹீட் எடுத்து வருதுன்னு ப்ராப்ளம்ல கொடுத்திருந்தாங்க so Q4 17 kilowatts அப்ப Q4 வேல்யூ என்னவா இருக்கும் தெரியும் எனக்கு வந்து தெரியாத வேல்யூ என்னது Q3 ங்கற டேர்ம் வந்து நினைச்சது unknown வேல்யூவா இருக்கும் அப்ப என்ன பண்ணலாம் இந்த ரிலேஷன் வந்து Q3 ஐ கால்குலேட் பண்ணிக்கலாம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாருங்க Q3 minus Q4 ஓகேவா Q4 equal to Q3 divided by COP எழுதலாமா இது ஒரு டேர்ம் இன்னொன்னு Q3 minus Q4 okay divided by Q3 இந்த Q3 ஐ டிவைட் பண்ணி வர அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும் equal to 1 by COP இப்போ பாருங்க Q4 வேல்யூ COP வேல்யூ தெரியும் Q3 மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம் இது என்ன எப்படி எழுதலாம் Q3 by Q3 1 so 1 minus Q4 by Q3 equal to 1 by COP எழுதலாமா எனக்கு என்ன வேணும் Q4 ஆன்சர் வந்து क्वेश्चनல கொடுத்திருக்காங்க Q3 தான் வேணும் அப்ப இந்த ஒரு டேர்ம் எனக்கு என்னவா இருக்குன்னா unknown பாராமீட்டரா இருக்கு ஓகேவா சோ 1 ங்கிறது கான்ஸ்டன்ட் Q4 ங்கிறது 17 kilowatts 1 by COP வேல்யூ ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம் சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு Q4 வேல்யூ வந்து எத்தனை கிலோவாட்ஸ் வருதுங்கறத நீங்க என்ன பண்ணிக்கலாம் கால்குலேட் பண்ணிக்கலாம் ஓகேவா இது என்னது நம்மளுடைய ஹீட் பம்புடைய கான்செப்ட் இல்லாத வேல்யூஸா கண்டுபிடிச்சாச்சு Q4 क्वेश्चनல கொடுத்திருக்காங்க சாரி இதுல வந்து Q3 ஐ நம்மால கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா ஏன்னா Q4 தான் क्वेश्चन கொடுத்தாங்க Q3 ஐ நம்மால கண்டுபிடிக்க முடியும் Q4 ப்ராப்ளம் இருக்கு Q3 என்னங்கறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா இப்போ இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இந்த வர்க்கை கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் அதாவது எவ்வளவு வர்க் வந்து நமக்கு வந்து இந்த COP க்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஹீட் பம்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப Q3 வேல்யூ வந்து நான் வேல்யூவா இருக்கு இந்த Q3 வேல்யூவை எங்க அப்ளை பண்றோம்னா this Q3 value is substituted in the heat pump equation general equation so T3
pump equal to Q3 by W. So you can calculate this work input for the heat pump. COP value is known value, Q3 is calculated. So the only unknown parameter W. That W is nothing but work input to the heat pump. So you can calculate this work input to the heat pump is how much. Okay, ma? So this is the heat pump cases. Okay, இப்போ நம்ம லாஸ்ட் என்ன பார்த்தோம்னா ஹீட் பம்ப் ஃபுல்லா calculations எல்லாம் பார்த்தோம். எவ்வளவு heat supply பண்ணுது, how much amount of heat is released and how much amount of work is given as input for the heat pump. So these things are discussed. Okay, now we go to the second part. First for heat pump பார்த்தோம், இப்போ பார்க்கும்போது heat engine க்கு பார்க்கலாம். Because two devices are coupled together to form a combined plant. Okay, so heat engine is coupled with the heat pump to produce the mechanical power output, and this power output is given as the input for this heat pump. So now the second concept is for heat engine. So what is the performance of heat engine? That is calculated in terms of thermal efficiency. Okay, so now we know for heat engine efficiency, that is thermal efficiency, it is output by input. Now heat engine, what is the input for heat engine? Heat supply. So for heat engine our heat supply is Q1. Okay, so generally output is W output divided by heat supply. It can be written as heat supply is Q1. In this problem heat supply for the heat engine is Q1. So heat supply can be written as Q1. Work output is can be written as Q1 minus Q2. That is heat supply minus heat rejection. Okay, and another thing is very important. Efficiency of heat engine equal to work output. Work output of the heat engine is equal to work input for the heat pump plus some 30 kilowatts heat is utilized to operate the another machine. என்னன்னா இந்த ஹீட் இன்ஜின் ஒர்க் அவுட்புட் இருக்கு இல்லையா, அதை நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? ஹீட் பம்புக்கு ஒரு இன்புட் ஆகும், அதை இன்னொரு மிஷினை ஆப்ரேட் பண்றதுக்கு 30 கிலோவாட்ஸ் வரைக்கும் எடுத்து யூஸ் பண்றது. So divided by our heat supply is QS. Okay, now in terms of temperature, efficiency of heat engine in terms of temperature, Q1 minus Q2 divided by Q1 can be written as T1 minus T2 by T1. Okay, so Q1 can be replaced by T1 minus Q2 can be written as T2 divided by Q1 can be written as T1 in terms of temperature. Now you understand what are the values of known value. Known T1 temperature, that is 840 degrees Celsius. That is, if you take Q4, that corresponding reservoir is T4. If you see the Q3 value, corresponding temperature is Q3. Now Q1 is the heat supply from 840 degrees Celsius. So I take this 840 degrees Celsius as the T1 temperature, and Q2 value is rejected into the 60 degrees Celsius. So here also for heat engine 60 degrees Celsius are taken as the T2, because 60 degrees Celsius reservoir is common for both heat engine and heat pump. So I take the common reservoir here. So T1 value 840 degrees Celsius, that is 1113 Kelvin, and T2 is 60 degrees Celsius. 60 degrees Celsius is 333 Kelvin. Okay, so you substitute the known value in the formula in terms of Kelvin, you get the efficiency. Okay, now efficiency value is known. First step, this efficiency value, it should be in terms of percentage. Here it value becomes 0 point something, you get multiplied with the 100, you get the value of percentage of efficiency. Now this efficiency can be applied into this general formula. This efficiency can be applied into this general formula. எந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த எஃபிஷியன்சி போட்டோம் அப்படின்னா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு முன்னாடி ஒர்க் என்னன்னு பார்ப்போம். ஒர்க் ஃபார் ஹீட் இன்ஜின் ஈக்குவல் டு work for heat pump plus 30 kilowatts is utilized for operating the machine. This given in the problem. So in the previous case for heat pump calculation, we calculated the value of work input to the heat pump. Heat pump க்கு எவ்வளவு நம்ம work input கொடுத்தோம்ல previous problemல பார்த்தோம். So that value should be substituted plus 30 kilowatts. So you get the value of
work for heat engine. How much? In kilowatts. Okay, calculate பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, this work can also substitute in the general formula efficiency. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? So efficiency of thermal efficiency of heat engine equal to work output of heat engine divided by heat supply Q1. Efficiency is also known value. Work output of the heat engine also calculated. So you get the value of Q1. You get the value of Q1. So Q1 equal to how much? You get the answer. Now, what is the value of Q2? How can we calculate the value of Q2? Simple relation. Work output for heat engine equal to Q1 minus Q2. So again, work output of heat engine equal to Q1 minus Q2. Work output of heat engine is known value. Q1 is calculated. So you get the value of Q2. Q2 equal to how much? Okay, use the calculator. Our question is, the first question, listen. The rate of heat supply from 840 degree Celsius source. 840 degree Celsius source temperature இருந்து எவ்வளவு ஹீட் வந்து சப்ளை பண்ணுது? அப்ப 840 degree Celsius reservoir இருந்து வர்ற ஹீட் எவ்வளவு சப்ளை பண்ணுதோ? Q1. So that is the first question answer, Q1. Q1 equal to already calculated. Q1 வந்து என்ன பண்ணலாம்? கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? இது வந்து கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? Efficiency equal to Q1 minus Q2 by Q1. அப்ப என்ன ஆகும்? Efficiency known value, Q2 known value, எது மட்டும் இல்லாம இருக்கும்? Q1 மட்டும் இல்லாம இருக்கும். நம்ம இத வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி அடுத்த கேள்வி. The rate of heat rejection to the 60 degree Celsius sink. 60 degree Celsius sink க்கு போகக்கூடிய heat rejection எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 60 degree Celsius வர்ற ஹீட் என்னதெல்லாம் வருதுன்னு பாருங்க. இன்ஜின்ல இருந்து Q2 amount of heat வருது. Then heat pumpல இருந்து Q3 amount of heat வருது. So ரெண்டுல இருந்து எங்க தான் போகும்? 60 க்கு தான் போகும். So our second question is Q2 plus Q3. That is the how much value. Okay. This is our question. If you have any doubt, please ask me. I will clarify. இந்த ப்ராப்ளம்ல உங்களுக்கு Q1 கால்குலேட் பண்றதுல டவுட் இருக்கலாம். எப்படி டவுட்? இது क्वेश्चन நமக்கு Q2 Q3 ஆட் பண்ணி போடுறது. Q1 எப்படி கால்குலேட் டவுட்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். இது இல்லனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இத பாருங்க. Thermal efficiency value equal to work done for the heat pump plus 30 kilowatts divided by heat supply. எப்படி எழுதலாம்? Work done of heat pump plus 30 kilowatts divided by heat supplied for heat engine is taken as Q1. So Q1 left hand side இருக்கு thermal efficiency இருக்கு. Thermal efficiency known value, heat pump work output known value, third is the constant. So you get the answer of Q1. Okay, yeah. Thank you.